பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சேராத ஒவ்வொருத்தவங்களையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இப்படி ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. இந்த இதுல வந்து ரோமன் ரெக்ஸ் தன்னோட ரிவெஞ்ச் எப்ப இருக்கும்? ரோமன் ரெக்ஸ் தன்னோட ரிவெஞ்சில வந்து சிஎம் பங்க் இருப்பாரா? சேர்ந்து வருவாரான்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் பங்க் வராட்டினாலும், ஆனா செமி ஜெயின கண்டிப்பா வருவாரு. செமி ஜெயினுக்கு மீண்டும் ஒரு அட்டாக் நடக்கும்போது ரோமன் ரெக்ஸ் வருவாரு. அப்படி அது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் பேக்லாஷ்ல இவங்க வந்து ஒரு மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கு. பேரன் பேக்கர் செத் ரோலின்ஸ் இல்லாட்டி பேரன் பேக்கர் யாராவது ஒரு ஆள் விளையாட வாய்ப்பு இருக்கு. இவங்க விளையாடும் போது அந்த மேட்ச்ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அந்த மேட்ச் இடையிலே வந்து ரோமன் ரெக்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கலாம். எப்படி வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் சிஎம் பங்குக்கும் செத் ரோலின்ஸ்க்கும் ரெஸ்ல்மேனியாக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்ல எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுத்தாரோ அதே போல மீண்டும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால ரோமன் ரெக்ஸ் செமி ஜெயின் சேர்ந்து இந்த பேக்லாஷ் பேப்பர் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.